தீமையற்ற சிறிய பொய்களை கூட சொல்லாதீர்கள், அவைகளால் ஒரு பயனும் இல்லை. உண்மைகளை சொல்லாமல் இருங்கள். உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நமது உரிமை. உண்மைகளை சொல்லாமல் இருப்பதற்கு நமக்கு உரிமை மட்டும் இல்லை, உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நமக்கு திறன் உண்டு. ஏனெனில் உண்மை எல்லோருக்குமானது அல்ல, உண்மை உண்மையானவர்களுக்கு. நண்பர்களே, காப்பியத்தின் போக்கில் நயம்பட உரைத்த நா என்கிற சொல்லுக்கு தலைப்புக்கு நெருக்கமாக சொல்லால் நயம்பட உரைத்த விதத்தால் காப்பியத்தின் போக்கும் பாத்திரங்களின் தன்மையும் மாறிய 1-2 இடங்களை மட்டும் நாம் இன்றைக்கு தரிசிக்கலாம். கம்பனை பார்ப்பது என்பது பார்ப்பது அல்ல, தரிசிப்பது. 1-2 இடங்கள் தான். வன்மை இருந்தால், நயம்பட உரைக்கும் தன்மை இருந்தால் எப்படி சொல் உருப்பெறுகிறது, உயிர் பெறுகிறது என்பதை கம்பன் நமக்கு காட்டுகிறான். நண்பர்களே, வில் கதையை முடிக்கிறது, சொல் கதையை நடத்துகிறது. வில்லுக்கும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். வில் கதையை முடித்து விடுகிறது, சொல் கதையை நடத்துகிறது. அந்த சொல்லே நயம்பட உரைக்கிறவர்கள் நாவில் போய் குடியேறினால், அந்த சொல்லே கதையை நடத்தும் அந்த சொல்லே நயம்பட உரைக்கிறவர்கள் நாவில் போய் குடியேறினால் அந்த சொல் வில்லாகிறது. வில் சொல்லாவதில்லை, சொல் வில்லாகிறது, வித்தாகிறது, வினையாகிறது, விளையாகிறது. இன்னும் சொல்ல போனால் சொல் எல்லாமும் ஆகிறது. நயம்பட உரைப்பவர் சொல்லும் விதத்தால் சொல் எல்லாமும் ஆகிறது. சொல்பவர் நல்லவரே ஆயினும் அல்லவரே ஆயினும், அது ரொம்ப முக்கியம். நல்லவரே ஆயினும் அல்லவரே ஆயினும், பொய்யே ஆயினும் மெய்யே ஆயினும், நயம்பட உரைப்பவர் உரைத்தால் அது காட்சியை மாற்றுகிறது, காலத்தை மாற்றுகிறது, கதாபாத்திரங்களின் மனதை மாற்றுகிறது. உண்மையையும் பொய்யையும் உருமாற்றி காட்டும் வல்லமை நயம்பட உரைக்கும் சொல்லுக்கு உண்டு. இந்த இடத்தில் நான் மகாகவி கிப்ரானின் ஒரு கவிதையை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உண்மையும் பொய்யும் உடன் பிறந்த சகோதரிகள், அப்படித்தான் கிப்ரான் சொல்லுகிறார். உண்மையும் பொய்யும் உடன் பிறந்தவர்கள். இருவரும் ஒன்றாக ஒரு நாள் கடலில் குளிக்க போனார்கள். இருவரும் தங்கள் ஆடைகளை களைந்து வைத்துவிட்டு கடலில் குளித்துக் கொண்டிருக்கிற போது உண்மையின் தேவதையும் பொய்யின் தேவதையும் நீராடி கொண்டிருந்த போது பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்து விட்டது. பொய்க்கு அழைப்பு அதிகம். பொய்யின் தேவதைக்கு அழைப்பு வந்ததும் அவள் விரைந்து சென்று போகிற அவசரத்தில் உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். பிழையாகத்தான், திட்டமிட்டு அல்ல. போகிற அவசரத்தில் பிழையாக உண்மை தேவதையின் ஆடையை அணிந்து கொண்டு போய்விட்டாள். கொஞ்ச நேரம் நீராடிவிட்டு பிறகு கரையேறிய உண்மை தேவதை வந்து பார்த்தால் இருந்தது அவளது உடை அல்ல, அவள் சகோதரியான பொய் தேவதையின் உடை. பிறந்த மேனியோடு போக முடியாது என்பதால் வேறு வழியில்லாமல் பொய்யின் ஆடையை அணிந்து கொண்டு உண்மை தேவதை போனாள் என்று எழுதிவிட்டு கப்ரான் எழுதினார். அன்றில் இருந்துதான் மனிதர்கள் பொய்யையும் உண்மையையும் பிழையாக கவர்ந்து தொடங்கினார்கள் என்று எழுதினார். இப்போ பொய்யை உண்மையாக, உண்மையை பொய்யாக காண்கிற ஒரு கருத்தோட்டத்தை கலீல் கிப்ரான் தந்தால் அதனினும் ஆழமான வேறு ஒரு தத்துவ கோட்பாட்டை கம்பன் தருகிறான். காலம் கருதி நான் மிக சுருக்கமாக பேச விரும்புகிறேன், ஆனால் மிக ஆழமான ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது கம்பன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். 3 கதாபாத்திரங்களை மட்டும், அது நயம்பட உரைத்த காட்சிகளை மட்டும் எடுத்துக் கொள்கிறேன். மந்தரை, அவள் நயம்பட உரைத்தவள். அவள் உரைத்ததெல்லாம் பொய். அவள் உரைத்ததெல்லாம் பொய். உன் மகன் ஆட்சிக்கு வராமல் அவள் ஆட்சிக்கு வந்து விட்டால் பொருள் தேடி உன்னிடத்தில் வருபவர்களிடத்தில் இருநிதி அவளை வேண்டி ஈகுதியோ வெள்குதியோ விம்மல் நோயால் மாண்டு போகுதியோ மறுத்தியோ எங்கனம் வாழ்தி, உன்னிடத்தில் பணம் கேட்டு வருபவர்களுக்கு பணம் கொடுக்காமல் மறுத்து விடுவாயா? இல்லை கோசலை இடத்திலே போய் வாங்குவாயா? இப்படி கேட்க நேர்ந்ததே என்று விம்முவாயா? விம்மி விம்மி அழுவாயா? இல்லை செத்து போவாயா? ஒருவேளை உண்மையிலேயே ராமன் பட்டத்திற்கு வந்திருந்தாலும், கைகேயி யாருக்கு உதவ வேண்டும் என்று விரும்பி இருந்தாலும் உதவும் சூழல் தான் இருந்திருக்கும்.
ஆனால் நயம்பட ஒரு பொய் உரைத்தாள் மந்தரை. நயம்பட மந்தரை உரைத்த பொய்யின் விளைவு என்ன தெரியுமா? தூய சிந்தம் கொண்ட கைகேயியின் உள்ளத்தை சிதைத்தது. நண்பர்களே, பொய் உரைக்கிறவர்கள் திறமான முறையில் பொய் உரைத்தால், நயம்பட உரைத்தால் நல்ல மனமும் கூட நஞ்சாகிவிடும் என்பதற்கு மந்தரையின் நயம்பட உரைத்த நாவும் கலங்கி போன கைகேயியின் மனமும். மந்தரை பொய் சொன்னால் சரி, அவள் அதற்கு பிறந்தவள், அவள் அப்படிப்பட்டவள் தான். அவள் கொடு மனக்காரி, பொய் சொன்னாள். ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், கம்பன் ஒரு காட்சி தருகிறான். கதையின் நாயகனான ராமன் பொய் சொல்லுகிறான். ராமன் பொய் சொல்லுகிறானா? எப்போது சொன்னான்? சொல்லுகிறான். திட்டமிட்டு பொய் சொல்கிறான். பரம்பொருள் பொய் சொல்வாரா? சொல்கிறார். ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் விவாதங்கள் நடந்த போது வான்மீகி மெய் உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான் என்று ஒரு சொல்லை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே? எது என்று சொல்லட்டுமா? வான்மீகியில் ராவணன் சீதையை கரங்களால் கூந்தலை பற்றி எடுத்துக்கொண்டு போனான், அப்படி இல்லை இருந்த இடத்தோடு எடுத்துக்கொண்டு போனான் என்று கம்பன் பாடியதற்காக வான்மீகி மெய் உரைத்தான், கம்பன் பொய் உரைத்தான் என்று ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு குரல் எழுந்தது. நீங்கள் அதை கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன், கம்பன் மட்டும் பொய் உரைக்கவில்லை, ராமன் பொய் உரைக்கிறான். ராமன் ஏன் பொய் சொன்னான்? ராமனே பொய் சொன்னானா என்று யாரும் மேற்கோள் காட்டி பொய் சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதை முன்னுரையாக சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் பாரதி கிருஷ்ணகுமார் ராமனே பொய் சொன்னார் என்று சொன்னார் என்பதை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் பொய் சொல்வதற்கு ராமனை துணைக்கு அழைத்துக் கொண்டு விடக்கூடாது என்றும் மேற்கோளாக கூட காட்ட முடியாது அந்த இடம். ஆம், ராமன் காட்டிற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த போது அயோத்தி அழுதது, உங்களுக்கு தெரியும். அழுதது, அதன் கன்று அழுதது, எல்லா உயிர்களும் அழுதன. அம்மனுடைய கவி சிறப்பு பாருங்கள். எல்லா உயிர்களும் அழுவது என்றால் அரசன் காட்டுக்கு போவதனால் தங்களுக்கு நன்மை கிடைக்காது என்று அரசனால் ஏதேனும் ஒரு விதத்தில் நன்மை பெற்ற உயிர்கள் மட்டும் அழுதால் அது அரசனுக்கு பெருமை இல்லை என்பதால், அரசனால் நன்மை பெறாத, அரசனையே பார்த்திராத, அரசன் என்றால் என்ன என்று தெரியாத, வரம் சாபம் என்றால் எது என்று தெரியாத தாயின் வயிற்றிலே இருந்த குழந்தை கூட அழுதது என்று கம்பன் எழுதினான். ஒருவரியா பிள்ளை அழுதது என்று எழுதினான். ஆனால் கம்பனின் கவிதை சிறப்பு பாருங்கள். இப்படி ஊரே கூடி அழுது ராமன் காட்டிற்கு போகிற போது கண்ணீரை துடைத்துக் கொண்டு மொத்த கூட்டமும் போய் வா மகனே என்று சொல்லவில்லை. ராமன் இருக்குமிடம் அயோத்தி என்பது சீதைக்கு மட்டும் அல்ல. நீங்கள் ஆழ்ந்து நோக்கினால் ராமன் இருக்குமிடம் அயோத்தி என்பது இலக்குவனுக்கு பொருந்தும். ராமன் இருக்குமிடம் அயோத்தி என்பது சீதைக்கும் இலக்குவனுக்கு மட்டுமல்ல, அயோத்தி வாழ் மக்களுக்கு பொருந்தும். அந்த மக்கள் வெறும் கண்ணீரோடு நிற்கவில்லை. மன்னன் போன பாதையில் அந்த மக்களும் சேர்ந்து ஊரை காலி செய்து போனார்கள். அந்த இரவு அயோத்தியை விட்டு வெளியேறி ஊருக்கு வெளியே ராமன் தங்கி இருக்கிறான். ஊரே திரண்டு வந்து விட்டது. அரசுரிமையை விட்டு வந்து விட்டான். ஆனால் ஒருவன் அரசன் என்று கருதத்தக்க குடிமக்கள் அவனுக்கு பின்னே வந்து விட்டார்கள். இப்ப குடிமக்களை திரும்ப போக சொல்ல வேண்டும். சொன்னால் போக மாட்டார்கள். என்ன செய்வதென்று ராமனுக்கு தெரியவில்லை. ராமன் ஒரு சூழ்ச்சி செய்கிறான். ஒரு பொய் சொல்வதென்று முடிவெடுக்கிறான். சுமந்திரனை கூப்பிட்டு சொன்னான், சுமந்திரா, பூண்ட பேர் அன்பினரை போக்குவது அரிது. என் மீது பெரிய அன்பு கொண்டு கூடி இந்தோ வெளியே வந்து உறங்கி நான் அவர்களோடு தான் இருக்க வேண்டும், என்னோடு தான் அவர்கள் இருப்பார்கள் என்று எல்லாவற்றையும் துறந்து, நானாவது அரசுரிமையை துறந்து வந்தேன், தாங்கள் சொந்த நாட்டையே துறந்து என்னோடு வந்திருக்கிற பேரன்பு கொண்ட இந்த மக்களை நான் அனுப்புவது அரிது. பூண்ட பேரன்பினரை போக்குவது அரிது. போக்காமல் ஈண்டு இங்கேயே இன்று ஏகல் அது பொல்லாதது. அவர்களை திரும்ப அனுப்புவது கடினமானது. திரும்ப அனுப்பாமல் இங்கேயே நிறுத்திக் கொள்வது பொல்லாமையை உருவாக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. தந்தைக்கு ஒப்பானவனே, சுமந்திரா, ஒரு உதவி செய். என்ன? இரவே நான் தேர் ஏறி
இரவே தேர் ஏறி நான் அயோத்திக்கு போய்விட்டேன் என்று மக்கள் கருதும் வண்ணம் தேரை தடம் தெரியும்படி, அயோத்தியை நோக்கி தேர் ஓடும்படி தடம் பார்த்து ராமன் அயோத்திக்கு திரும்பி விட்டான் என்று அவர்கள் கருதும் வண்ணம் ஒரு நாடகத்தை நடத்திவிடு. பொழுது விடிந்ததும் அயோத்தி மக்கள் எழுந்து பார்த்து நான் அயோத்திக்கு போய்விட்டேன் என்று நம்பி போய்விடுவார்கள். எனவே சுமந்தரா, எனக்காக இதை நீ செய் என்று ராமன் சொன்னது சூழ்ச்சி இல்லையா, பொய் இல்லையா? சூழ்ச்சியா பொய்யா? அழகா சொன்னார், ரெண்டும். சூழ்ச்சி, பொய். இது எந்த பொய்? குறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் பொய்மையும் வாய்மை இடத்த என்று வள்ளுவன் சொன்ன பொய். அவன் சொன்னது போலவே சுமந்திரன் செய்தானா? அதையும் செய்தான் கம்பன். சுமந்திரன் எப்படி செய்தான்? கூட்டினான் தேர்ப்பொறி, தேர பூட்டிட்டான். கூட்டினான் தேர்ப்பொறி, கூட்டி போர் முறை பூட்டினான் புறவி, குதிரையை கட்டிட்டான். தேர பூட்டிட்டான், குதிரையை கட்டிட்டான். அப்புறவி போம் நெறி காட்டினான். எந்த பக்கம் போகணும்னு குதிரைக்கு சொல்லிட்டான். போ அயோத்திக்கு. காட்டி தன் கல்வி மாட்சியால், கல்வி திறனால் ஓட்டினான். ஒருவரும் உணர்வுறாமலேயே உறங்கி கிடந்த அயோத்தி மக்கள் வெறும் தேர் போகிறது, ராமன் போகவில்லை என்று தெரிந்து கொள்ளாமலேயே தேர் மட்டும் போகிறது என்று தெளிந்து உணர்ந்து விடிந்து பார்த்து தேர் போனதால் ராமன் போய்விட்டான் என்று நம்பி மீண்டும் அயோத்திற்கு திரும்பி போனார்கள் என்றால், இந்த பொய்யை, இந்த சூதை, இந்த சூழ்ச்சியை தன் நாவால் ராமன் நயம்பட செய்தது ஏற்கனவே தந்தைக்கும் தகப்பனுக்கும் கொடுத்த வாய்மையையும் சத்தியத்தையும் காப்பாற்றுவது. உண்மையை காப்பாற்றுவதற்கு ராமன் பொய் சொல்லுகிறான். மந்தரை சொன்னதெல்லாம் பொய். ராமனும் பொய் சொன்னான், ஆனால் உண்மைக்கு சொன்னான். அடுத்து இன்னொரு கதாபாத்திரம் சொல்லுகிறேன், சூர்பனகை. அவள் சொன்னதெல்லாம் உண்மை, ஒரு பொய் கிடையாது. சீதையின் அழகு பற்றி சூர்பனகை சொன்ன வார்த்தையில் ஒரு பொய் கிடையாது. ஆனால் சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் விளைந்ததெல்லாம் நஞ்சு. நண்பர்களே, கம்பன் கற்றுத்தருகிற எளிய பாடம் என் வாசிப்பின் எல்லைக்குள் நான் கண்டறிந்து சொல்கிறேன். பொய்யென்று நீங்களும் நானும் கருதுகிற ஒன்றால் தீமைதான் விளையும் என்று கருத வேண்டியது இல்லை. பொய்யென்று நாம் கருதிய ஒன்றால் நன்மையும் விளையக்கூடும். உண்மையே என்று போற்றுகிற ஒன்றாலும் என்றைக்கும் சரி செய்ய முடியாத தீமையும் உண்டாக முடியும். உண்டாகமா உண்டாகாதா? சூர்பனகை சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் வீழ்ந்ததெல்லாம் கேடு, நாசம். அப்படியானால் உண்மையும் பொய்யும் உயிர் பெறுவது எங்கனம், எவ்வாறு என்றால் கம்பன் கற்றுத் தருகிறான். சொல்லுவது யார், சொல்லுகிற இடம் யார், யாருக்கு சொல்லுகிறார்கள் என்கிற கால வர்த்தமான இடம் பொருள் ஏவல் இணைத்து பார்த்தால்தான் உண்மை உண்மையாகும், பொய் பொய்யாகும். சூர்பனகை சொன்னதெல்லாம் உண்மை. அவளது அழகை வர்ணித்து சூர்பனகை பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஒரு துளி பொய் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கற்பனையின் உச்சத்தில் போய் சூர்பனகை ராவணனிடத்திலே சொல்லுகிறாள். உங்களுக்கு தெரியும், மன்மதனுக்கு உருவம் இல்லை. ஏன் இல்லை? அவன் சிவன் தவம் செய்த போது இடையூறு செய்தான். விரிசடை கடவுள் கோபத்தில் நெற்றிக்கண் திறந்து அவனை இல்லாது செய்தார். இது காப்பியத்தில் ஏற்கனவே இருக்கிறது, எல்லோரும் அறிந்த கதை. அதனால் மன்மதனுக்கு உருவம் இல்லை. பிறகு எல்லோரும் இறைஞ்சிய பிறகு அவன் துணையான ரதியின் கண்களுக்கு மட்டும் அவன் தெரிவான் என்று ஒரு வரம் கொடுத்ததாக ஒரு பௌராணிக கதை சொல்கிறது. ஆனால் இந்த கதையை சூர்பனகை தன் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு ராவணனிடத்திலே சொல்கிறாள். அண்ணா, ஐயா, ஈசனார் கண்ணின் வெந்தான் என்னும் ஈது இழுதை சொல். அவன் ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலே தான் இறந்து போனான் என்று சொல்வது இழுதை சொல், பொருத்தமற்ற சொல், உண்மையற்ற சொல். பிறகு அவன் எப்படி இல்லாது போனான்? அவன் சீதையை பார்த்தான். யாரு? மன்மதன். அவளை அடைய வேண்டும் என்று விரும்பினான். அவளை அடைய முடியவில்லை. அவளை அடைய முடியாத ஏக்கத்தில் மெலிந்தான் 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 மெலிந்தான்
மெலிந்தான், நீண்ட ஆசையால் அழிந்து தோய்ந்தான். அனங்கன் அவ்வுருவம் இல்லாது. ஏண்டா மன்மதனுக்கு உருவம் இல்லைன்னா, சீதையை பார்த்து அவளை அடைய முடியாத ஏக்கத்திலே தான் அவள் அழிந்து போனான் என்கிற அளவுக்கு சீதையின் அழகையும் ஒரு கதாபாத்திரம், ஒரு காப்பிய பாத்திரம் உடலத்து இருப்பதையும் இணைத்து சீதையின் அழகை சூர்பனகை சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மை. உங்களுக்கு ஆச்சரியமான உண்மை தெரியும். ராவணன் சீதையை பார்க்கவே இல்லை. பார்க்காமலேயே அனைத்தையும் இழக்கும் ஒரு காமத்தின் முடிவை ராவணன் மேற்கொள்ள காரணமாக இருந்தது சூர்பனகையின் நயம்பட உரைத்த நா. மந்தரை பொய் உரைத்தாள், ராமன் பொய் உரைத்தான். நான் துவக்கத்தில் சொன்னேன் பாருங்கள், மேற்கோளாக கூட இதை சொல்லக்கூடாது என்று. அதற்கு காரணம் இருக்கிறது. ராமன் அத்தகைய ஒரு பொய்யை சொல்லி தன் மக்களை நாட்டுக்கு திரும்பி போகுமாறு சொன்ன சொல்லாலேதான் காப்பியம் நடக்கிறது. துவக்கத்தில் சொன்னேன், வில் கதை முடிக்கும், சொல் கதை நடத்தும். தன் பொய்யால் சுமந்திரனும் அவனும் சேர்ந்து செய்த பொய்யால் அந்த பொய் அயோத்தி மக்களுக்கு நன்மை தந்தது. ராமன் காட்டுக்கு போக வழிவகுத்தது. அப்படியானால் நண்பர்களே, சொல்லும் இடம், பொருள், ஏவல், சூழல் மாறுகிற போது பொய் அமுதமாகிறது, உண்மை நஞ்சாகிறது. சரியா? அப்ப எப்போது அது உண்மை நஞ்சாகிறது, எப்போது நஞ்சான பொய் அமுதமாகிறது என்றால், யார் யாருக்கு சொல்வார்கள், யார் யாரிடம் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், எந்த நோக்கத்தில் சொல்கிறார்கள் என்பதாலே தான். நான் அதனாலே தான் எல்லோருக்கும் சொல்லுவேன், சிறிய பொய்களை கூட எப்போதும் சொல்லாதீர்கள். தீமையற்ற சிறிய பொய்களை கூட சொல்லாதீர்கள். அவைகளால் ஒரு பயனும் இல்லை. உண்மைகளை சொல்லாமல் இருங்கள். உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நமது உரிமை. உண்மைகளை சொல்லாமல் இருப்பதற்கு நமக்கு உரிமை மட்டும் இல்லை, உண்மைகளை சொல்லாமல் இருப்பது நமக்கு திறன் உண்டு. ஏனெனில் உண்மை எல்லோருக்கும் ஆனது அல்ல. உண்மை உண்மையானவர்களுக்குத்தான் உண்மையை சொல்ல வேண்டும். உண்மை அற்றவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனால், உண்மையற்றவர்களுக்கு உண்மையை சொன்னால் அது உண்மையை நஞ்சாக்கிவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உரைக்கிறனா, பேசுகிறனா, எவ்வளவு நயம்பட உரைத்தாலும் அது பொய்யையும் அமுதமாக்கி விடுகிறது, அமுதத்தையும் நஞ்சாக்கி விடுகிறது. இந்த நயம்பட உரைத்தனா என்கிற இந்த ஒரு சொல்லில், இந்த சொல்லின் வழியாக மந்தரையின் சொல் காப்பியத்தை நடத்திய விதமும், மந்தரை சொன்னதெல்லாம் பொய், ராமன் சொன்னது பொய், சூர்பனகை சொன்னதெல்லாம் உண்மை. சூர்பனகை சொன்னதெல்லாம் உண்மையாயிருந்தும் கேடு வந்தது. ராமன் சொன்னது பொய்யாயிருந்தும் நன்மை விளைந்தது. மந்தரை சொன்னது பொய், பொய்யிலிருந்து பொய்யே விளைந்தது, தீமையே விளைந்தது. அப்படியானால் பொய்யில் இருந்து நன்மைதான் விளையும் என்று இறுதி முடிவுக்கு வர முடியாது. உண்மை நன்மைதான் செய்யும் என்கிற இறுதி முடிவுக்கும் வந்துவிட முடியாது. நயம்பட 3 கதாபாத்திரங்களின் காப்பியத்தை நடத்தும் போக்கை சொன்ன கம்பன் இந்த நயம்பட உரைத்த நாய் என்கிற சொல்லை எங்கே பயன்படுத்துகிறான் என்றால், ராவணனுக்கு பயன்படுத்துகிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு இல்லையா? முதற் போர் படலம் முடிந்து கும்பகர்ணன் வதைப்படலம் தொடங்குகிற போது அனைத்தையும் இழந்து வெறுங்கையோடு ராவணன் இலங்கைக்கு திரும்ப வருவதே கம்பன் பாடும் புகழ்பெற்ற பாட்டு. என்னன்னு சொல்ல போனால், கம்பராமாயணமே கம்பன் எழுதிய பாட்டு என்று தெரியாமலேயே பலருக்கு தெரிந்த பாட்டு. அந்த அளவுக்கு கம்பன் விழா மேடைகளில் பேசப்பட்ட, பாடப்பட்ட பாட்டு. ஆனால் அந்த பாட்டில் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் வந்தது. வாரணம் பொருத மார்பை ராவணன் விட்டு விட்டான். ஆம், தோற்று திரும்புகிறான் என்பதால் தோற்றவனுடைய மன உறுதி குலைந்து விட்டது. அவன் மார்பை கம்பன் சொல்லுகிறான். வரையினை எடுத்த தோள், அவன் பலம் முடிந்து விட்டது. அவன் போரில் தோற்று திரும்புகிறான். அவனால் இலக்குவனை கூட தூக்க முடியவில்லை. எனவே தோல்வியின் அடையாளமாக அவன் நெஞ்சு, மார்பு, தோள்,
அவன் அணிந்திருந்த மகுடங்கள், ஏன் வாள், வீரம் ஆகிய இத்தனை புறக்கருவிகளும் போர்க்களத்தில் பயன்படுத்திய அனைத்து பொருட்களும், பாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோள், தாரணி மௌலி 10, சங்கரன் கொடுத்த வாள், வீரம், இவைகளெல்லாம் களத்தே போட்டு வந்தான் என்று பாடிய கம்பன் நாரத முனிவருக்கு ஏற்பட நயம்பட உரைத்த நாவையும் ராவணன் போட்டுவிட்டு வந்தான் என்று ஏன் எழுதினான்? போர்க்களத்தில் நாவுக்கு என்ன வேலை? பட்டிமண்டபமா நடந்தது? போர்க்களத்தில் இல்லை வழக்காடு மன்றம் நடந்ததா? இல்லையே. இசை குறித்து இந்த உலகத்திற்கு ஆசான் என்று கருதப்படுகிற நாரதனுக்கே வகுப்பெடுக்கிற அளவிற்கு இசையின் பெருமையை பேசுகிற தனித்துவமான தன் நாவையும் போர்க்களத்தில் விட்டு போனான் என்றால், போர்க்களத்தில் நாவையும் நயம்பட உரைத்த நாவையும் ராவணன் ஏன் விட்டு போக வேண்டும்? போர்க்கருவிகளை விட்டான், எனக்கு புரிகிறது. வாள் போயிற்று, வீரம் போயிற்று, தோள் போயிற்று, மார்பு போயிற்று, எல்லாம் சரி. நான் எங்கே போயிற்று? நாவை எங்கே பயன்படுத்தினான்? போர்க்களத்தில் பயன்படுத்தாத ஒன்றை ராவணன் இழந்து விட்டு போனான் என்று கம்பன் ஏன் பாடுகிறான் என்றால், நண்பர்களே, கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் அற்புதம் இதுதான். நயம்பட உரைத்த நாவுக்கு சொந்தக்காரன் கம்பன் என்பதற்கு இது அடையாளம். ஏன் நயம்பட உரைத்த நாவையும் விட்டு போனான் என்றால், போர்க்களத்தில் ராமன் முதற் போர் புடிபரடத்தின் இறுதியில் 5-6 பாடல்களில் இன்று போய் நாளை வா என்று சொன்ன போது ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமல் நாரத முனிவர்க்கே இசையின் பெருமையை சொன்ன ராவணன் மறுவார்த்தை பேச முடியாமல், ஒரு வார்த்தை பேச முடியாமல் மௌனித்து கிடந்தான் பாருங்கள். அப்போது வீரம் செத்தது போல நாவும் செத்து விட்டது. வீரம் மாண்டது போலவே இசைக்கு புகழ் சேர்த்த அவன் நாவும் மாண்டது என்பதால், நண்பர்களே, பேசித்தான் வெற்றி பெற வேண்டும் என்பதில்லை, பேசித்தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வேண்டும் இல்லை. பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்தாலும் செத்து போவீர்கள். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இருந்தாலும் செத்து போவீர்கள். அதைத்தான் ஒரு அறிஞன் சொன்னான், ரொம்ப அழகாக சொன்னான். இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். புத்தன் வேறு அழகிய வார்த்தைகளில் சொன்னான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது, எல்லாவற்றிலிருந்தும் நறுமணமற்ற பொருட்களே வெளியேறுகிறது. ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்றான் புத்தன். ஒரு வார்த்தை ராவணன் சொல்லி இருக்க வேண்டும். திரும்பி ஊருக்கு வந்து வெண்டிலம் என்ற போதும் என்று பேச தெரிந்தவனுக்கு கும்பகர்ணனை போருக்கு அனுப்ப வேண்டும் என்று சீற்றம் கொண்டு கும்பகர்ணனை உன்னை நம்பி நான் வாழவில்லை என்று பேச தெரிந்த ராவணன் அன்றைக்கு போர்க்களத்தில் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஒரு வார்த்தை சொல்லாமல் ராவணன் நிற்பதை கம்பன் எப்படி தெரியுமா சொல்கிறான்? இளமுகில் மீது வாளை தாவி விளையாண்ட கோசல நாட்டு வள்ளல் என்று சொல்லுகிறான். இந்த போர்க்களத்தில் நதி வெள்ளத்தில் ஓடுகிற ஒரு வாழை மீன் அதன் கரையில் இருக்கிற இளமுகில் மரத்தின் மீது மோதுவதை கோசல நாட்டு வளத்தை சொல்லுவதற்காக போர்க்களத்தில் கம்பன் ஏன் சொல்கிறான் என்றால், முகிலுக்கு ஒப்பான இருண்ட ராவணனை வாழை மீன் போன்ற மானுட ராமன் வீழ்த்தினான் என்பதாலேதான் அந்த வளத்தை இங்கே வந்து குறிப்பிட்டு அவன் சொன்ன ஒரு சொல்லுக்கும் பதில் சொல்லாமல் மரணித்து போன நாவோடு திரும்பியதால் போர்க்களத்தில் வீரத்தையும் மார்பையும் தோளையும், வீரத்தையும் மார்பையும் தோளையையும் தாரணி மௌலி 10ஐயும் விட்டதைப் போலவே பேசாமல் இருந்ததால், மௌனித்திருந்ததால் இறந்துபட்ட நாவையும், இசைபட வாழ்ந்த நாவையும், இசைக்கு பொருள் சொன்ன நாவையும் போர்க்களத்திலே போட்டுவிட்டு வெறுங்கையோடு போனான் என்றால், களத்திற்கு பயன்படாத போருக்கு புறம்பான நாவும் இறந்து போனது என்று சொன்னதுதான் நயம்பட உரைத்த கம்பனின் நாவு.
நன்றி.